ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராகி வச்சு இட்லி தோசை மாவு தான் அரைக்க போகிறேன். எப்போவும் ஒரே மாதிரி மாவு அரைச்சி இட்லி தோசை அப்படின்னு பண்ணாமல் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் சிறுதானியத்தை வச்சு இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட, ஏன்னா அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. நான் இன்றைக்கி ராகி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வரகு திணை எது வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவில் போடணும், என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் கிளாஸு இல்லைன்னா குட்டி பவுலு எதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் அரிசி அந்த ராகி எல்லாமே அளக்குறீங்களோ அதில் தான் உளுந்து வளர்ந்து போடணும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ராகி 3 கிளாஸ், அப்புறம் இட்லி அரிசி 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். டோட்டலாக 5 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கிளாஸ் அதே கிளாஸில் நான் அரிசி எதில் அளந்தேனோ அதே கிளாஸில் தான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா பொங்கி வரும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி கூட போட்டுக்கிறலாம். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதுக்கு 5:1 தான் கணக்கு. ஸோ 5 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து. இப்போ நீங்கள் அரிசி சேர்க்காம வேறு ஏதாவது சிறுதானியங்களும் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கூட சேர்த்துக்கிடலாம். 1 கிளாஸ் ராகி, 1 கிளாஸ் சாம அரிசி, 1 கிளாஸ் வரகு அரிசி, 1 கிளாஸ் திரை அரிசி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸாக அதுலேயே 5 கிளாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக 1 கிளாஸ் நீங்கள் 5:1ன்ற கணக்கில் 5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கணும். ராகியில் நிறையவே டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறணும். ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உளுந்தையும் அது கூடவே சேர்த்து ஊற வச்சுட்டேன். சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவு அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு மேலே அதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நான் இது கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னால இந்த அளவு எனக்கு 2 நாளைக்கு தாராளமாக வரும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு ஊற வச்சுருந்தேன். திரும்ப நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மாவை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். அளவு நிறையா போட்டிருந்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஆட்டி எடுத்துக்கிடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அப்படின்றனால மொத்தமாகவே உளுந்து அரிசி எல்லாமே மொத்தமாகவே போட்டு அரைச்சிட்டேன். அரிசி சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். ராகி கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நல்லா அரைய விட்டுட்டு அதுக்காக ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நான் ஓவர் நைட் விட்டுட்டு திரும்ப காலையில் எடுத்து நான் இட்லி ஊற்றலை, தோசை தான் ஊற்றிருந்தேன். இதில் இட்லி தோசை எதுனாலும் பண்ணிக்கிறலாம். இதில் கால்சியம் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. இப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை கால்சியம் இனிமேல் கால்சியம் குறைபாடு எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ராகியில் எவ்வளோ வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதுக்கு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பு தான். நான் ஃப்ரைடே அப்படின்றனால சாம்பார் தான் வச்சுருந்தேன். அது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பாய்.